அறிவோம் ஆன்மீகம். சத்யவான் சாவித்திரியின் கதை. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதத்தை பத்தி இந்த கதையில வரும். காரடையான் நோன்பு என்பது கணவனின் நீடித்த ஆயுளை வேண்டி பெறும் நோன்பாகவே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது. சாவித்திரியின் கதையை உற்று நோக்கினால் இதை நாம் அறியலாம். ஆனால் அது மட்டுமே அதன் பயன் அல்ல. ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் இரு கண்கள் என்பார்கள். ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் இரு கண்கள் என்பார்கள். அந்த இரு வீடுகளும் சகல செல்வங்களையும் பெற்று செழிக்கச் செய்யும் ஒரு நோன்பாகவே காரடையான் நோன்பு அமைகிறது. கதைக்கு வருவோம். அதாவது துயுமத்சேனன் என்னும் சால்வ நாட்டு மன்னன், துயுமத்சேனன் என்னும் சால்வ நாட்டு மன்னன் பகைவர்களிடம் போரில் தோல்வியுற்று காட்டில் தன் மனைவி மற்றும் மகன் சத்தியவானோடு வாழ்ந்து வந்தார். யாரு? அந்த மன்னன். எதிரிகளிடம் போரை தோற்றுட்டு தன் மனைவி மகன் சத்தியவானோடு வாழ்ந்து வந்தார். சத்தியவான் பேரழகு மிக்கவன், பேரழகு மிக்க ஆண்மகன். அந்த காட்டுக்கு தன் தந்தையோடு அஸ்வபதியோடு வந்த சாவித்திரி சத்தியவானின் அழகிலும் அவன் தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளிலும் அவர்களிடம் அவன் காட்டும் பணிவிலும் மனதை பறிகொடுத்து அவன் மேல் காதல் கொள்கிறாள் இந்த சாவித்திரி. சத்தியவானை திருமணம் செய்து கொள்ளும் தன் விருப்பத்தையும் தன் தந்தையிடம் தெரிவிக்கிறாள் சாவித்திரி. அந்த நேரம் அங்கு வரும் நாரத மகரிஷி சத்தியவானின் ஆயுளை பற்றி சாவித்திரியிடம் சொல்கிறாள். சத்தியவானின் ஆயுள் இன்னும் 12 மாதங்களே என சொல்லி எச்சரிக்கிறார். 12 மாதம்தான் அவனுக்கு ஆயுள், அதனால அவனை வேண்டாம் அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றார். இருந்தாலும் சாவித்திரி என்ன பண்ணா, மனதில் நினைத்தவனையே கணவனாக அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள் சாவித்திரி. அதனால தன் தந்தையிடம் சத்தியவானிடம் தந்தையே, மணந்தால் நான் சத்தியவானைத்தான் மணப்பேன், அவனை நான் கணவனாக நினைத்து விட்டேன், அதனால் சத்தியவானை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கேட்டாள். உறுதியுடன் இருந்தாள். சத்தியவானை மணப்பதற்காக உறுதியுடன் இருந்தாள். மகளின் மன உறுதியை நன்கு அறிந்த அஸ்வபதி வேறு வழியின்றி சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் செய்து வைத்தார். நாரத மகரிஷி சாவித்திரியிடம், அம்மா சாவித்திரி, நான் சில நோன்பு முறைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். நீ அதை பக்தி பூர்வமாக கடைபிடித்தால் அம்பாள் மனம் மகிழ்ந்து உனக்கு நிகழ இருக்கும் தீமைகளை அழித்து நன்மைகளை அருள்வாள் என்று நாரத மகரிஷி சாவித்திரியிடம் கூறினார். சாவித்திரியும் நாரதர் உபதேசித்த நோன்பை கடைபிடித்தாள். சத்தியவான் உயிர் பிரியும் நாளும் வந்தது. அந்த 12 மாதங்களும் முடிந்து அது முடியும் போது அந்த உயிரை எடுத்து செல்ல யமன் அங்கே வந்தார். அந்த நேரத்தில் அந்த நோன்பு முடியும் போது அந்த தருவாயில் சத்தியவானும் மயங்கி சரிந்தார். அப்போது யம தர்மராஜன் சத்தியவானின் உயிரை கவர்ந்து செல்ல அங்கே வந்தார். ஒளி வீசும் தேகத்தோடு தோன்றிய யமனை கண்டு வணங்கிய சாவித்திரி, தாங்கள் யார் என்று கேட்டாள் யமனை. அதற்கு நான் யமன் என்று பதிலளித்தான் யமன். பொதுவாக மானுட உயிர்களை கவர்ந்து செல்ல உங்கள் சேவகர்களான யமகிங்கர்கள் தானே வருவார்கள், தாங்களே நேரில் வந்தது ஏன் என்று சாவித்திரி கேட்டாள். அதற்கு யமன், சத்தியவான் தர்மத்தில் தலை சிறந்தவன், சத்தியவான்
தர்மத்தில் தலை சிறந்தவன் என்பதால் அவனை சேவர்கள் அனுப்பி அழைத்தால் தகாது என்று நானே வந்தேன் என்று பதிலளித்து சத்தியவானின் உயிரை கவர்ந்தான் யமன். ஆனால் மனம் தளராத சாவித்திரி தான் கடைபிடித்த நோன்பின் மகிமையால் கிடைத்த ஆற்றலை கொண்டு யமனை பின்தொடர்ந்தாள். அந்த நோன்பு இருக்கும்போது அது பின்தொடர்ற சக்தி அவளுக்கு கிடைச்சது. சாவித்திரி தன்னை பின்தொடர்வதை கண்டதும் மனம் இறங்கிய யமன் ஒரு வரம் தருவதாகவும் சத்தியவானின் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் என்றும் கூறினார். நாட்டையும் இழந்து பார்வையையும் இழந்து காட்டில் ஆசிரமத்தில் வாழும் தனது மாமனாரும் சத்தியவானின் தந்தையுமாகிய துயுமத்சேனன் மீண்டும் ஆட்சியையும் பார்வையையும் பெற வேண்டும் என்று வேண்டினாள் சாவித்திரி. அதற்கு யமன் தந்தேன் என சொல்லி நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் சாவித்திரியின் பின்தொடர்வதை பார்த்த யமன் மறுபடியும் சாவித்திரி தன்னை தொடர்வதை கண்ட யமன் என்ன பண்ணா, அவளிடம் மீண்டும் நீ களைத்திருப்பாய், அதனால் என்னை பின்தொடர வேண்டாம் என்று யமன் சொன்னான். அதற்கு அவளோ, என் கணவன் இருக்கும் இடத்தில் தான் நான் இருப்பேன், அவர் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும் என்று பதிலளித்தாள். கணவன் மீதான அவளின் பாசத்தை கண்ட யமன், உத்தமியே, உனக்கு மீண்டும் ஒரு வரம் தருகிறேன், சத்தியவானின் உயிரை தவிர்த்து வேறு ஏதாவது கேள் என்றார் யமன். சாவித்திரியும் தன் தந்தைக்கு அரசாள ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை என்று கேட்டாள் சாவித்திரி. அப்படியே ஆகட்டும் என்று யமன் வாக்களித்தார். யமன் செல்லும் பாதையிலேயே தொடர்ந்து சென்றாள் சாவித்திரி. மீண்டும் அவளோடு பேசிய யமன் அவளின் வாக்கு வன்மையினாலும் மன உறுதியினாலும் மனமயங்கி இன்னும் ஒரு வரம் தருகிறேன், சத்தியவான் உயிரன்றி வேறு ஏதாவது கேள் என்றான் யமன். சாவித்திரியும் யமனை பலவாறு துதித்து, போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக பிறக்க வேண்டும் என்று கேட்டாள். சத்தியவான் சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யமன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மேலும் நடந்தார். சாவித்திரியோ பின்தொடர்ந்தாள். யமனுக்கு சாவித்திரியின் பொறுமை கண்டு மனம் இளகியது. அவன் சாவித்திரியுடன் இன்னும் என்ன வரம் வேண்டும் என்றான் யமன். சாவித்திரி, ஏற்கனவே நீங்கள் தந்த வரமாகிய புத்திர பாக்கியம் எனக்கு என் கணவன் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? எனவே அவனை மீண்டும் உயிர்ப்பித்து ஆயுளையும் நீட்டித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். யம தர்மராஜன் இதற்கு மேலும் அவள் பொறுமையை சோதிக்க விரும்பாமல் தந்தேன் என சொல்லி மறைந்தார். சத்தியவானும் உறக்கத்திலிருந்து எழுபவன் போல எழுந்தான். அவள் பெற்ற வரத்தின்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலி ஆனார். இழந்த ராஜ்யத்தை மீட்டார். சாவித்திரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது. சத்தியவானும் சாவித்திரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சாவித்திரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோன்பே இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்பை பெண்கள் மேற்கொண்டு வேண்டிக் கொள்ள தீர்க்க சுமங்கலி பாக்கியம் மட்டுமின்றி புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்கச் செய்யலாம் என்பது ஐதீகம். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.